ஐயா இருப்பதற்கு முன்பு நான் ஊழியம் செய்ய ஆசைப்படுவதாக குரியன் ஐயாவிற்கு கடிதம் எழுதினேன். அதை வாசித்த தாஸ் பாஸ்டர், குரியன் ஐயா நான் எழுதின கடிதத்திற்கு பதில் சொல்லவில்லை என்று நான் நினைக்க வேண்டும் என நினைத்துதான் என்னிடம் நேரில் இதற்கு பதில் சொல்லவில்லை. இல்லை என்றால் நான் ஹாலில் போய் ஜெபம் பண்ண கொடுப்பது உண்டு. அப்போது என்னிடம் நான் தான் கடிதம் வாசித்தேன் என்று சொல்லி இருக்கலாம். அப்படி சொன்னால் நான் குரியன் ஐயாவிற்கு அல்லவா கடிதம் எழுதினேன், அவருக்கு எழுதின கடிதத்தை உங்களுக்கு எப்படி வாசிக்கலாம் என்று நான் கேட்பேன் என பயந்தும் கடிதம் வாசித்ததை என்னிடம் சொல்லாமல் இருந்திருப்பார். ஆனால் குரியன் ஐயா வாசித்திருந்தால் கண்டிப்பாக பதில் யார் வழியாவது சொல்லிவிட்டிருப்பார்கள். இதுதான் தாஸ் பாஸ்டருக்கும் சபை நடத்துகிறவருக்கும் உள்ள வித்தியாசம். நான் எழுதினதற்கு தாஸ் பாஸ்டர் பிரசங்கத்தில் சொன்ன பதில் 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது இருக்கிறது. ராஜாவாகிய யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்தண்டையிலே நிற்கும் போது தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே பலிபீடமே தாவீதின் வம்சத்தில் யோசியா என்பவன் பிறந்து தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். இந்த பலிபீடம் வெடித்து சாம்பல் கொட்டுண்டு போகும். இதுவே கர்த்தர் உரைத்ததற்கு அடையாளம் என்று சொன்னான். ராஜா இதை கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை நீட்டினான். அந்த கை மடக்க கூடாதபடி மரத்து போயிற்று என்ற விஷயம் எடுத்து பேசினார். இதன் அர்த்தம் என்னவென்றால் ஊழியம் செய்ய வேண்டியவர்கள் தான் ஊழியம் செய்யணும், மற்றவர்கள் ஊழியம் செய்ய முடியாது என்று அர்த்தமாகும். சரி, நான் ஊழியம் செய்ய முடியாது என்பதை என்னிடம் நேரில் சொன்னால் என்ன, குற்ற வெளியாகிவிடும் என்ற பயமா? கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.